இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும். அதை பத்தி நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவரா போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்சு 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு பொய் சொல்லும் பொழுது, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகளை வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள்.